முந்தைய வீடியோவில் டாடா பிளே ரிமோட்டின் பட்டன்களை பயன்படுத்துவதன் நன்மைகள் மற்றும் அவை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன என்பதையும் ரிமோட் பேரிங் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். இப்போது இந்த வீடியோவில் டாடா பிளே சப்ஸ்கிரைபர் ஐடி மற்றும் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் பற்றி அறிந்து கொள்வோம். சார், சந்தாதாரர் ஐடி மற்றும் RMN பற்றி உங்கள் டாடா பிளே தொடர்பான 2 முக்கியமான விஷயங்களை இப்போது நாம் புரிந்து கொள்வோம். RMN அப்படின்னா என்ன? சார், RMN என்றால் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண். இது உங்க டாடா பிளே இணைப்பு பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண். அப்படியா? ஆனா இது இவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஏன்? சார், RMN மூலம் டாடா பிளே ரீசார்ஜ் செய்தல், சர்வீஸ் அல்லது செயலிழக்க செய்தல் போன்ற எந்த ஒரு சேவையையும் அல்லது சேனலையும் அல்லது ஷோகேஸிலிருந்து திரைப்படங்களை வாடகைக்கு எடுப்பது போன்ற பல சேவைகளையும் நீங்க செய்யலாம். உங்களுடன் RMN என்பது உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணின் மூலம் டாடா பிளே சேவை ஹெல்ப்லைனை அழைத்தால் அதில் சரிபார்ப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. இதெல்லாம் சரிதான். ஒருவேளை என் நம்பர் மாறிடுச்சுன்னா நான் RMN கூட சேஞ்ச் பண்ண முடியுமா? ஆமாம் சார், RMN சேஞ்ச் செய்ய 2 வழிகள் இருக்கு. உங்ககிட்ட RMN இருந்தா டாடா பிளே வலைதளம் மூலம் உள்நுழையலாம். நீங்க முதல் முறையா தளத்தை பார்வையிடுகிறீர்கள் என்றால் முதலில் உங்கள் பதிவு செய்யுங்க. அதன் பிறகு எனது கணக்கிற்கு சென்று சுய விவர பகுதியை திறக்கவும். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை அங்கே காண்பீர்கள். அதன் பிறகு சுய விவரத்தை திருத்த உங்கள் RMN-ஐ மீண்டும் பதிவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு உங்கள் புதிய RMN டாடா பிளே கணினியில் அது புதுப்பிக்கப்படும். என்கிட்ட RMN இல்லைனா அல்லது எனது டாடா பிளே கணக்கை உருவாக்காம RMN-ஐ மாற்ற விரும்பினா? ஆமாம் சார், அதற்காக நீங்கள் எங்கள் சேவை ஹெல்ப்லைன் நிர்வாகியுடன் பேசலாம். அதற்காக உங்கள் கணக்கை சரிபார்க்க உங்கள் பெயர், முகவரி மற்றும் பழைய RMN தகவல்களை வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை சரிபார்ப்பு முடிந்ததும் உங்கள் RMN-ஐ மாற்றலாம். இது உங்கள் RMN தொடர்பான தகவல். இப்போது நாங்கள் உங்கள் சந்தாதாரர் ஐடியை பற்றி பேசுவோம். நீங்கள் ஒரு புதிய மொபைல் இணைப்பை எடுத்தால் அதற்கான எண்ணை பெறுவீர்கள். அதேபோல் நீங்கள் ஒரு புதிய டாடா பிளே இணைப்பை எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட எண் வழங்கப்படுகிறது. இது சந்தாதாரர் ஐடி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சந்தாதாரர் ஐடி மற்றும் உங்கள் RMN எப்போதும் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் டாடா பிளே கணக்கில் ஏதேனும் புதிய மாற்றங்களை செய்ய அல்லது ரீசார்ஜ் செய்ய அல்லது புதிய தகவல்களை பெற இந்த சந்தாதாரர் ஐடி மற்றும் RMN உங்களுக்கு தேவைப்படும். எனவே இந்த தகவலை எப்போதும் உங்களிடம் வைத்திருங்கள். இப்போது நீங்கள் சந்தாதாரர் ஐடி மற்றும் RMN பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளீர்கள். இதுவரை உங்களுக்கு விளக்கப்பட்டவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சரி, இப்போது நாம் ஹெல்ப் செக்ஷனுக்கு செல்வோம். எனவே ஒரு டெக்னீஷியன் சப்ஸ்கிரைபர் ஐடி மற்றும் RMN பற்றி புரிந்து கொள்கின்றார். இதற்கு பிறகு டாடா பிளே ஹெல்ப் செக்ஷன் மற்றும் ரீசார்ஜ் செய்வதற்கான விருப்பங்கள் பற்றி நாம் அறிந்து கொள்வோம்.